Hi guys, welcome back to Page the English Lab. இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஜூக்மா. அதாவது ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதேதான். ஒரே வார்த்தை. அதாவது அது வெர்பாவும் இருக்கலாம் இல்ல adjectiveவும் இருக்கலாம். ஆனா ரெண்டு டிஃபரண்ட் மீனிங். For example, he stole my heart and my wallet. அவன் என்னோட ஹார்ட்டையும் திருடிட்டான், என்னோட வாலெட்டையும் திருடிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரே வேர்ட் ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்குற மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இருந்ததுன்னா இதை தான் ஜூக்மா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஷீ ஓப்பன் ஹர் டோர் அண்ட் ஹார்ட் டு த ஆர்ஃபன்ஸ். அப்படின்னா அவள் கதவையும் திறந்தா ப்ளஸ் அங்கே வெளியே இருந்த ஆர்ஃபன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணணும்னு அவளோட மனசையும் திறந்தா அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். கிளாஸ் ரூம்ஸில் சில நேரத்தை கிளாஸை கவனிக்காமல் இருக்கும்போது நம்ம டீச்சர் நம்மளை கூப்பிட்டு ஓப்பன் யூர் புக் அண்ட் யூர் மைண்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? ஓப்பன் யூர் புக் அண்ட் ஸ்டார்ட் லிசனிங். இதை தான் அவங்க சொல்ல வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லையும் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், லூஸ் யுவர் வெயிட் அண்ட் யூர் வரிஸ். லிட்ரேச்சரில் இந்த ஜூக்மாவை அலெக்சாண்டர் போப், சில்வியா பிளாத், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இவங்க எல்லாருமே விட்டி ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக அதிகமாக அவங்களோட டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜூக்மானா ஒரே வார்த்தை ஆனால் ரெண்டு மீனிங். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் இந்த செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஃபன்னியராகவும் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ரியேட்டிவாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜூக்மாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், பாய்.